வராதுன்னு நினச்சோமேனே. இப்படி வந்து நிக்கி. ஐரோப்பாவில் தானே 2ஆம் உலகப் போர். ஜெர்மனிக்கும் நேச நாடுகளுக்கும் தானே. ஜப்பானுக்கு என்ன வந்துச்சு? இல்லைண்ணே, போன செப்டம்பர் இந்த ஜப்பான்காரன், ஜெர்மனிக்காரன், இத்தாலிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல. அந்த மும்முனை ஒப்பந்தம் படி இந்த 3 நாட்டில் யார் மேலே கை வச்சாலும் 3 நாடும் சேர்ந்து தாக்குதல் பண்ணுமா. அதுதான் இங்கே நடக்குது. சமீபமாக ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ருமேனியான்னு இதோட சேர சண்டை நாலா பக்கமும் செதறடிக்குது இல்லை? சித்தப்பா, அங்கே ஜெர்மனி ஜெயிக்கணும்னா இங்கே என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? இந்த பிரிட்டிஷ்காரன், டச்சுக்காரன் தானே இங்கே பூரா காலனி வச்சுருக்கான். ஆமாம், அதான் இங்கே காலனிக்காரங்க கடையை பூரா சாத்தி தான் கைக்குள்ளே கொண்டாட ஜப்பானுக்கு அவசியம். இப்போ அந்த தைரியத்தை தானே ஜப்பான்காரன் கண்ணை மூடிட்டு கால் போன போக்கில் போகிறான் சுடுறான், ஆட்சியை பிடிக்கிறான், போகிறான் சுடுறான், ஆட்சியை பிடிக்கிறான். இது போய்கிட்டே இருக்கும் போலையே. இது போய்கிட்டே இருக்க மாதிரி இல்லையே, வந்துக்கிட்டே இருக்க மாதிரில இருக்கு. ஆனால் இங்கே வரப்படாது சித்தப்பா. வந்தா 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 வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. காதல் பாசம் தாய்மையோட நட்பும் தியாகமும் கண்டோமே இந்த மண்ணிலே. வீடு வாசல் கிராமம் எல்லாம் அன்றே போனதே, வந்தோமே வாழ்க்கை தேடியே. எல்லாரையும் ஒன்றாக சேர்த்தவர் ஐயா தான், வந்தாரை அன்பாக காத்தவரும் ஐயா தான். இல்லாத நேரம் கூட, இல்லாத நேரம் கூட இருப்பதையே அனுபவிச்சோம். வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். அம்மா போலாமா? போகணும் தான், எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மலாக்கா போனோம். ஆனால் சிங்கமலாக்கா தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. உனக்கு அங்கே போகணுன்னு தோணுந்த, அதே பெரிய விஷயம். கண்டிப்பாக போகலாம். கல்யாணம் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் இன்டர்வியூ எடுத்து என்னோட அடுத்த ஆர்டிக்கலில் பப்ளிஷ். ஒருத்தி நான் நினச்சேன் கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்வேன்ட்டு. அங்கே வந்து உன் வேலையை பற்றி தானே. அம்மா, செய்யும் தொழிலே தெய்வம். கணவனை கண்கண்ட தெய்வம்ட்டு ஒரு வழக்க சொல்லிருக்கு. அதை எப்போ கடைபிடிக்க போற? அது எனக்கு பிடிக்காது. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்போ நான் என்னம்மா சொல்லணும்? நம்ம வீட்டுக்கு ஜேம்ஸ்ன்ட்டு ஒரு பையன் வந்தால, அவன் ஓகே தானே? அவன் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்தான். அதுக்கு உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ரொம்ப வருஷமா அவன் கூட தானே பழகிட்டு வர. அம்மா, நம்ம டிஸ்கஷன் எங்கே ஆரம்பிச்சு இப்போ எங்கே போகுது? நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு போனா எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, உங்க மகளுக்கு எப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்ட்டு. இப்போ அதான பிரச்சனை. அப்போ போ வேணாம், சிம்பிள். நான் பார்த்தாலும் உனக்கு பிடிக்காது, நீயும் ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிற. அம்மா என்னதான் பண்றது? சரிம்மா, நான் யோசிச்சு ஒரு முடிவை சொல்கிறேன். நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு போறீங்களான்னு சொல்லுங்கள், நான் லீவ் அப்ளை பண்ணோம். Seems like our dreams of going to London remain as a pipe dream. If the war in Europe worsens, it's much safer to stay here. But what about your John Anderson scholarship then? I intend to further my studies in Raffles College. I will pursue English, mathematics, and economics. What about you? I would have loved to further my studies in London. It would have been a real dream come true. I'm glad to further my studies here at our very own Raffles College, much rather than going to London. Really? That's interesting. But then again, we both know how much you love Raffles. I'm just unsure if our meritocratic system here can be found elsewhere.
the Singapore that our generation should focus on building is a Singapore that is based on merit, not on race or status or wealth of the parents. Yeah, couldn't agree more. We should serve the society and the country that we live in now. Spoken like a true Raffles boy. Are you happy, Raja? I had dreams, aspirations, and I've shared them with you. I guess I'm just a little disappointed that none of them might come true. But speaking with you has given me a new perspective. So thank you for that, Harry. Shall we? Mom's prepared a feast for you. Oh, I'm starving. Oh, you're gonna love her green curry. She's got this little masala mix that she puts in there. Fantastic. ஐயா வீட்டிலையா எங்கயா வீட்டிலையா ஐயா வீட்டிலையா எங்கயா வீட்டிலையா திடீர்னு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க தாத்தா. டேய், அவங்க இல்லைன்னா மற்றவங்களை தேடு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாருமேனா எல்லாருமே, சிங்கப்பூர் மட்டும் இல்லை, மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து. நாங்கள் நினச்சதை விட இது ரொம்ப பெரிய ஃபைனான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கும் போல இருக்கு. இது 2 வருஷத்துக்கு முன்னே நடந்துதானே? அப்போவே எங்களுக்கு வார்னிங் வந்துச்சு. ஆனால் அது ஒரு ஆன் ஆஃப் ப்ராப்ளம்னு நினச்சி நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. நம்ம அரசாங்கமும் அதை பெருசாக எடுத்துக்கல. அதனால் வந்து பிரச்சனை தான் இது. உலக வங்கி அப்பப்போ அறிவுரை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கேட்டு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையான்னு உலக நாடுகளுடைய அரசாங்கம் தான் முடிவு செய்யணும். ஏற்கனவே ரொம்ப பெரிய லாஸில் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வரலன்னா எல்லாரும் கடையை மூடிட்டு எங்கேயாவது தலைமுறை ஓட வேண்டியது தான். ஏய், நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்குன்னு நினைக்கிறியா? இருக்காதுடா கட்டு. இப்போதான் நம்ம புது பிரசிடென்ட் பதவிக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு இன்னுமா புரியல? நம்ம அரசாங்கத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆசியாக்கே வந்த பிரச்சனை இது. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நான் செத்தேன். ஏய், பிரச்சனை இந்த ஓடினா முடிவு கிடைக்காதுடா. புது மாப்பிள்ளை மிடுக்கோட சுத்திக்கிட்டு இருந்தேன், என்ன இப்படி பதற? ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் பார்க்குறேன். என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா ரொம்ப காசு போட்டிருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா. மேலே பறந்து பறந்து போடுறாங்க, நீர்மூழ்கி கப்பலில் மூழ்கி மூழ்கி போடுறாங்க, ரசாயன புகை போடுறாளுங்க, திருசு திருசா போடுறானுங்க, புதுசு புதுசா போடுறானுங்க. நீ போடு. டென்ட் கொட்டாயில படத்தை சத்தம் இல்லாம காட்டுவாங்களே, அந்த மாதிரியா? அதை விட டாம் டூமீர்னு சத்தத்தோட முதல்ல நம்ம பொம்பளைங்க எல்லாரையும் ஊருக்கு அனுப்பணும். எப்படியும் போறீங்க வரோம், அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்ற நம்ம ஓடுவோமா இல்லை இவங்கெல்லாம் கூட்டிட்டு ஓடுவோமா? உன்னால நான் செத்தேன், என்னால நீ செத்தேன்னு சேர்ந்து போறதா? நமக்கு போறதுக்கு இடம் இருக்கு, அதனால போலாம்னு பேசுறோம். போறதுக்கு இடம் இல்லாதவங்க எங்க போவாங்க? நாம இடத்த காலி பண்ணனா அந்த இடம் அவங்களுக்கு தானே. நூறுல் வீட்டுல கூட தான் யாரும் திரும்பி மலையாக்கு போல. போட்டா மலையாள போட்டு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அங்க போவாங்களா? யுன்லிங் வீட்டுல கூட தான் யாரும் திரும்பி சீனாக்கு போல. அட ஆத்தா, ஜப்பான்காரன் கண்ணே அங்கதானே, அங்கே இருந்தானே இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. கம்யூனிஸ்ட்காரன் தொல்லை தாங்காம தானே இங்க ஓடி வந்தாக. திரும்புவாங்க போவாங்களா? அப்படி பார்த்தா அங்கே இந்துஸ்தானத்தில் மட்டும் இன்னும் சுதந்திரத்துக்காக போராட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. போராடுறவங்களை பொட்டுன்னு போட்டு தள்ளுறது, கொத்து கொத்தா படுகொலை செய்கிறது, ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் காணாம அடிக்கிறது, சொத்து பத்து திறமைகளை சுரண்டிக்கிட்டு செக்கிழுக்க விடுறது, அரசியல் கைதிகள்னு கப்பல் ஏற்றி இந்த பக்கம் கொண்டாந்து ரப்பர் தோட்டங்கள்லையும் துறைமுகங்கள்லையும் கப்பல்களையும் பழுது பார்க்க எண்ணெய் ரொப்ப சரக்கேற்ற தண்டவாளம் போட ரோடு போடன்னு சம்பளமே இல்லாத கைதிகளாக
குடும்பமே இல்லாத அனாதைகளா உடம்பையும் மனசையும் உருக்குலைச்சு லோலோன்னு விடலையா? சட்டி சுடுதுன்னு தப்பிக்க எகிரி அடுப்புக்குள்ளையா குதிக்கிறது? கட்டம் என்ன சொல்லுதுன்னா, ராகுகேது பேச்சுக்கு 50 பேர் ஊருக்கு போயிட்டு குரு பேச்சுக்கு பிறகு வந்தால் பொழைச்சிக்கலாம், கிழிச்சிக்கலாம். லண்டன்காரன் குண்டுக்கும் சப்பாங்காரன் துப்பாக்கிக்கும் சாக மாட்டாத நம்ம சொந்தக்காரிக நம்ம பொழைச்சி வர்றத பார்த்தாலே செத்துருவாளுக. ஓர்பிடியா, கொழுந்தியா, அண்ணன் மண்டி, தம்பி மண்டி, நாத்தனாரு, அத்தக்காரி, சித்திக்காரி, மச்சி நிச்சி, மாமியா, இவளுக பிக்கல் பிடுகள் இல்லாம இங்கன இத்தனை காலம் வாழ்ந்துபிட்டு அங்க போய் அந்த சண்டைக்காரிக வாயில விழுகிறதுக்கு இங்கனைய சப்பாங்காரன் காலில் விழுகலாம். நான் போக மாட்டேன்ப்பா. நானும் போக மாட்டேன்ப்பா. அத்தை, இதில் யோசிக்க என்ன இருக்கு? மாமா இருந்தாருன்னா நிச்சயம் போகணுன்னு தான் சொல்லியிருப்பாரு. அவர் தான் இல்லையே. அங்கே போனால் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமான்னு யோசிக்கிறேன். ஏம்மா, பொண்ணோட அப்பாவே வந்து நேரடியாக பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு, அப்புறம் என்னம்மா? இல்லை பாரு, கடைசியாக மைதீன் கோவத்தில் வார்த்தை விட்டுட்டார். அதனால தானே உங்கள் அப்பாவும் அவர் மேலே ரொம்ப வருஷமாக கோவத்தில் இருந்தார். அத்தை, இப்படி பார்த்தா நீங்களும் தான் பல வருஷமா மாமா மேலே கோவமா இருந்தீங்க. அதுக்குன்னு நீங்கள் அவங்க விட்டுட்டு போகலையா? நான் எதையும் முடிச்சு போட்டு பேசுறீங்க? இல்லை பாரு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது. அவங்க நிச்சயமா அங்கே வருவாங்க மாப்பிள்ள. அத்தை, நம்ம 2 குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஐயாவே இப்போ இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பாமல் அப்படியே பொத்தி வைக்க போகிறோம். நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. அது எப்படிம்மா நீங்கள் இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் போக முடியும்? சரி, நானும் வரேன். நடக்கிறது நடக்கட்டும். இந்த வயசுக்கு மேலே பகையை வளர்த்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அத்தை, பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அத்தை, மாமாவோட கடைசி காரியம் செய்யும்போது அவங்க எல்லாரும் 3ஆம் மனுஷன் மாதிரி தனியாக நின்னப்போ எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அம்மா, அவங்க என்னை வந்து கேட்டாங்க. ஆனால் உங்களுக்கு சம்மதமோ இல்லையோன்னு நினச்சிக்கிட்டு, அதுவும் அந்த நேரத்தில் பிரச்சனை வேணான்னு நான் தான் அவங்கள அங்கேருந்தே பார்க்க சொன்னேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன கெட்டவளாக்கிட்டீங்கல்ல? அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு, நல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஏமா இது தண்டனையா நினைக்கிறீங்க? சரி, நான் வரேன். அந்த மனுஷங்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் அவங்க கிட்ட பேசணும்னு விதி இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? அத்தை, அவங்க வருவாங்களான்னே தெரியலையே. அது எப்படி வராம இருப்பாங்க? உங்க மாமாவுக்கும் அவருக்கும் உறவு இருந்ததை மறைச்சவர் அந்த மைடின். இத்தனைக்கும் அவங்க சொந்தம் கூட இல்லை, கூட படிச்சவங்க தான். அம்மா, இந்த நேரத்தில் இதெல்லாம் பேச வேணாமே. எனக்கு மட்டும் ஆசையா என்ன? எல்லாத்தையும் பண்ணிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டார். உங்க ஐயா வாழ்ந்த வாழ்க்கை தான் ஒரு சகாப்தமாச்சு. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா, ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா. பிரிட்டனில் ஆட்சி மாறி இருக்கிறாம்ல, சேம்பர்லைன் பதவி இறங்கின பிறகு அந்த பதவியை எடுத்திருக்கிற வின்ஸ்டன் சர்ச்சில் ஆசியான்லேயே சிங்கப்பூர் தான் முக்கியம், சிங்கப்பூரை நல்லா பாதுகாக்கணும்னு உத்தரவு போட்டு இருக்கிறாம்ல. அதனால ஜப்பான் படை வந்தால் தெற்கில் தான் அடிக்க முடியும், வடக்கில் மலையா காட்டுக்குள்ளே எவனோ புகுந்து உசுறு பொழைச்சி திரும்பிட முடியாதுன்னு எவன் சொன்னான்? பிரிட்டிஷ் ராணுவம் தான் அவங்க ராயல் படைகளை ஆயுத்தமாக வச்சுருக்காங்களே. படையில நிக்கிறது 50 பேரும் நம்ம ஆளுக தானே. கப்பல் தளத்திலையும் விமான தளத்திலையும் துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு தமிழ், தெலுங்கு, பஞ்சாப், வங்காளம்னு பேசிக்கிட்டு நம்ம ஆளுக தான் ஆயிரக்கணக்கில் நிக்கிறாக. வெள்ளக்காரன் இந்தா 50 பேர் தான், நம்ம ஆளுக தான் கோட்டை மாதிரி நிக்கிறாக. ஆகாயமா இருக்கும், தரமா இருக்கமா. ஸ்டேட் செட்டில்மெண்ட் வாலண்டியர் படையில சிங்கப்பூர், மலாக்கா, பினாங் தயாரா நிக்குதுல. கடும் பயிற்சியாமே. ஆமாவாம்ல, ஃபீல்டுக்கு போகணுமா, தாக்குதல் பயிற்சி எடுக்கணுமா,
கடற்கரையில ஜப்பான் கப்பல் வந்திறங்குற மாதிரி அறிகுறி தெரிஞ்சாலே கடற்கரை நடுக சரசரசரன்னு முள்ளு கம்பி வேலி கட்டிடணுமா? இருங்க, பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சீனா டெல்ஃபோஸ் வாலண்டியர் படை, மலாய்க்காரங்க வாலண்டியர் படைலாம் உதிரி உதிரியா இருந்தாலும் பயிற்சி பத்தாட்டியும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறப்ப இவ்வளோ எண்ணிக்கைக்கு முன்னாடி ஜப்பானோட சின்ன படை நிற்க முடியுமா? அதுவும் இத்தனை நாளா இத்தனை நாட்டோட சண்டை போட்டு போட்டு நார கிழிஞ்சு போய் வருது அந்த படை. ஏ அப்பா, பொம்பளை பிள்ளைகளுக்கு நாட்டு நடப்பெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சிருக்குது. முன்னே நான் நர்ஸா இருந்தப்ப கூட வேலை பார்த்தவங்க இன்னும் வாலண்டியர் படையில இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தேன் தாவல் வருதுல்ல. ஜப்பான் விமானத்துறை முத்து துறைமுகத்தை குண்டு போட்டிருக்காமே. பேர்ல் ஹார்பரா? அது அமெரிக்கா பக்கம்ல இருக்கு. அப்ப ஜப்பான்கார கவனம் அங்கிட்டு அமெரிக்கா பக்கம் போயிடுச்சா? நம்ம அப்பாடான இருக்கலாமா? அண்ணே, தம்பி, ஜப்பான் விமானங்கள் மலாயால குண்டு வீசிருச்சான். என்னது? மலாயாலையா? சித்தப்பா, மலாயா பக்கமா அமெரிக்கா பக்கமா? மலாயா தான்ப்பா. மலாயா கிழக்கு கடற்கரையில் குண்டு வீசியிருக்காங்க. அங்கே பாதுகாப்பு உதவிக்கு நின்றுகிட்டு இருந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ரிப்பல்ஸ் பிரிட்டிஷ் போர் கப்பலை குண்டு வீச்சால மூழ்கடிச்சிருச்சான். உசுறு 60க்கு மேல அங்கனே போயிருச்சான். நூற்றுக்கணக்கான பேருக்கு அடிபட்டு இருக்கான். சிங்காத்தா, மலையாக்குள்ள வந்துருச்சா? தங்கச்சி அங்கதானே இருக்கு. ஒரே நேரத்தில் அமெரிக்கா மலாயாவா? இருமுனை விமான தாக்குதலா? விமான தாக்குதல் மட்டும் இல்ல, வடக்க கிளாந்தாங் கோத்தாபாரு கடற்கரையில ஜப்பான் தரப்பட வந்து இறங்கி தும்சம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆண்டவரே, சிங்கப்பூர் பட தர இறங்கினது அங்கனைனாலும் இலக்கு சிங்கப்பூருக்கு தானா? சார், என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? மாஸ்டர்லா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் எப்போ பண்ண தப்பு இப்போ என் குடும்பத்தை உடைச்சிட்டு, மை ஒய்ஃப் என் மேலே எவ்வளோ ஆசையாக இருப்பா, நானே அதை கெடுத்துட்டேன். போனதை நினச்சி ஏன் சார் கவலைப்படுறீங்க? என் பையன், அவனுக்கு கல்யாணமா பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான். என் நிலைமையை பார்த்தியா? என் சொந்த பிள்ளைங்களே என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. நான் தோத்துட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், போனது போனதாகவே இருக்கட்டும். அதையெல்லாம் நினச்சி நீங்கள் உங்கள் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க. சாரி சார், கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன உங்கள் மடியில் உட்கார வச்சுக்கிட்டாலே ஓகேதான். உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? அழகு இல்லையா? வசதி இல்லையா? நீங்கள் விரல் சொன்னா பொண்ணுங்க வரிசையில் வந்து நிற்பாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். உங்கள் டிவோர்ஸ் செய்தியை கேட்கும்போது எல்லோரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு மனசில் சின்னதாக ஒரு சந்தோஷம். நான் உங்களை பார்த்துக்கிறேன் சார். அன்பா, பாசமா. உங்கள் ஒய்ஃப் அந்த லதா எல்லாரும் ரொம்ப சுயநலவாதிங்க. என் ஃபோனை கட் பண்ணிட்டேன். நீங்கள் முதல்ல என்னை எவ்வளோ பாசத்தோடு பார்க்குறீங்க. அது இந்த ஃபோனுக்கு பிடிக்கல போல. பொறாமையில் சத்தம் போடுது. நீங்கள் ஏன் சார் ஃபோனை கட் பண்ணீங்க? Because that is your desire. அப்பா, ஷாலினி, நீங்கள் என்ன பண்ணுற? you are incorrigible.
என்னை பிரிந்து செல்ல